சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த குந்தவை மேட்ரு இருக்குல்ல, ஆமாம்மா. இந்த குந்தவை மேட்ரை சார் வந்து பேசாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பா. ஆனால் குந்தவைங்கிற ஒரு வார்த்தை, ஒரு தமிழ் வார்த்தை, அது நல்லா வரலாற்றில் இடம் பிடிச்சி, அது உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஆனால் இப்போ இந்த பேரும் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. அது எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் என்ன சொல்கிறேன், சொல்லுங்க. 3 எழுத்து நடிகர் அவர் போட்டுக்கு போயிட்டே இருந்தார். சரி, எதுக்கு 6 எழுத்து நடிகர் அவரை இழுத்தாருன்னு தெரியல. ஓ அப்படி வரீங்க நீங்க? ஆமாம். என்னங்க நீங்க இப்படியே வந்துட்டீங்கன்னா? ஆனாலும் நம்ம வைரல் ஆக்கிறதுக்கு வேற விஷயம் நிறையா இருக்குது. அதை பற்றி பேசலாம். அது வேண்டாம் நமக்கு. இந்த 2 எழுத்து நடிகை, 3 எழுத்து நடிகை, 5 எழுத்து நடிகை, 3 எழுத்து நடிகர், 6 எழுத்து நடிகர், 7 எழுத்து நடிகர், இவங்க பேசின விஷயங்களை நம்ம இதில் எடுத்து ஃபஸ்ட்டு பேசி அவங்களுக்குள்ள ஏன் சண்டை வந்தது, சண்டை வராமல் எப்படி தடுத்துருக்கலாம், இல்லை சண்டை வந்ததுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்ற விஷயத்தை பேசிட்டு நம்ம கமாண்ட் லவ் ஸ்டோரி பேசணும்னா பயங்கர வைரல் ஆயிடும் சார். இப்போ பேசுகிறேன் சார். கள்ளக்காதல் தான் இன்னைக்கு வந்து இருக்குது. அது என்ன சொல்றது, அந்த மாங்காய் பழமொழி ஒன்று சார். இது நம்ம அந்த ட்விஸ்டுக்குள்ள போகலாம். இல்ல சார், பொதுவாக இல்ல நம்ம நல்ல காதல் இது. இந்த படத்துல வந்து நல்ல கமடவின் காதல் கதையில வந்து ஒரு நல்ல காதல் கதை. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. நேசிக்கும் பொழுது இந்த கமாண்டோவோட நம்ம வந்து கமாண்டோவுக்கு வந்து நம்ம நாட்டிலேயே வந்து எல்லையை பாதுகாக்கிறவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். மரியாதையும். ஏன்னு கேட்டால் அவங்க லைஃப் அவங்க கையிலேயும் இல்லை. எந்த நேரத்தில் ஒரு குண்டு பஞ்சால உயிர் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவரோட காதல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம கமாண்டோவின் காதல் கதைக்கு போயிடலாமே. ஆமாம், ஓகே. கள்ளக்காதல் கிடையாது. கள்ளக்காதல் ஆதரிக்கிறவங்க இந்த டீம் கிடையாது சார். தெரியாமல் இது ஒன்றாலும் இருக்கலாம். எங்களுக்கு இல்லை, வேறங்கன்னா நாங்கள் கள்ளக்காதலை ஆதரிக்க மாட்டோம். இல்லைங்க இது இன்னும் நீங்கள் வந்து நல்ல காதலெல்லாம் நிறைய இருக்கு. அதை யாரும் பேச மாட்டாங்க. அதாவது அந்த நல்ல காதலை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. தேவையில்லாத காதல் நமக்கு எதுக்கு? அது இப்போ இவங்க எதை சார் கள்ளக்காதல்ன்றாங்க? ஒருவேளை கல்யாணம் ஆகிட்டு வரதுக்கப்புறம் வரது கள்ளக்காதல்ன்றாங்களா? இல்லையே, எனக்கு அனுபவம் இல்லைங்க. இல்லை மனைவியோட வந்து அது கள்ளக்காதல்லாம் நல்ல காதல் சொல்ல வரேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட காதல் வந்து அது மனைவியோட வரணும். பின் குறிப்பு உங்கள் மனைவியோட வரணும். இல்லை பக்கத்து வீட்டு மனைவியோட வந்தாலும் அது கள்ளக்காதல். இல்லை யாருமே சொல்லாத கதை. இது யாருமே சொல்லாத கதைன்னு எனக்கு கேட்குறேன். இது காதலுக்கு ஒரு இலக்கணம். இது காதல்னா எந்த அளவுக்கு உச்சத்தில் போய் நிற்கும் அப்படிங்கிறது. இது நல்ல காதலா கள்ள காதலாங்கிறது மக்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக இது கள்ளக்காதல் இல்லை, கள்ளக்காதல் இல்லை, தூய நேசிப்பான காதல் இது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா அதனோட உச்சக்கட்ட டெடிக்கேஷன் என்ன, அந்த டெடிக்கேஷனை பற்றி தான் இங்கே பேசியிருக்கேன். ஏன்னா நம்ம கமாண்டவின் லவ் ஸ்டோரி நோக்கியே போவோமே. அது அவராச்சு, அவரோட அரசியலாச்சு, நம்ம அரசியலுக்கு வருவோம். பார்த்தீங்களா, அவங்க வந்தாலும் நீங்கள் தான் இப்போ ஞாபகப்படுத்திட்டீங்க. திருப்பி அவங்க அதை கேள்வி வைப்பாங்க. அரசியல் வரைக்கும் வந்துட்டீங்க. ஓகே. என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வணக்கம் சொன்னேன். நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. வணக்கம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு. வணக்கம் சொல்லுங்க. பின்ன வணக்கம், அதான் வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கங்க. உங்களுக்கு வணக்கம் சொல்கிறீங்களா? எனக்கு இல்லை சார். நீங்கள் பண்ண விஷயம் உங்களுக்கு நியாயமா? ஒரு எதாவது வைரலாக என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஏதாவது தெரியாமல் யாருன்னா லவ் பண்ணிட்டேன்னா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா, லவ்வால் பல பிரச்சனை வந்திருக்கா, இல்லை என்னை பற்றி ஏதாவது இன்னும் நான் பண்ணிட்டேன்னு தப்புன்றீங்க சார்? 10 லட்சம் பேர் பார்த்துட்டான் சார். இப்போ நான் என்ன பதில் சொல்கிறது இருக்கு? நான் லவ் பண்ணதையா? நானே என்ன லவ் பண்ணதை சரியா? நீங்கள் அது ஒரு சார். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு சார். நம்ம அந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அதுக்கு தானே வந்துடும் சார். இப்போ நீங்கள் கூப்பிட்டதுனால நல்லதாக போச்சு. இன்றைக்கே ஒரு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணமே நம்ம கமாண்டோவின் லவ் ஸ்டோரியை வைரல் ஆக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சார். என்ன சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கி வந்து நெகட்டிவாக என்னென்ன போகுது இந்த கலைத்துறையில், இந்த 2 எழுத்து நடிகை, 3 எழுத்து நடிகை, 5 எழுத்து நடிகை, 3 எழுத்து நடிகர், 6 எழுத்து நடிகர், 7 எழுத்து நடிகர், இவங்க பேசின விஷயங்களை நம்ம இதில் எடுத்து ஃபஸ்ட்டு பேசி அவங்களுக்குள்ள ஏன் சண்டை வந்தது, சண்டை வராமல் எப்படி தடுத்துருக்கலாம், இல்லை சண்டை வந்ததுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்ற விஷயத்தை பேசிட்டு நம்ம கமாண்டவன் லவ் ஸ்டோரி பேசணும்னா பயங்கர வைரல் ஆயிடும் சார். இப்போ பேசுகிறேன் சார். சார் ஆக்சுவலாக வந்து அந்த 3 எழுத்து, ஆமாம் சார், அதை பேசின வைரல் ஆயிரும். ஆனால் நீங்கள் ஏதாவது லைன் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் வைரல் ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன். அதை தானே சார் சொன்னேன். அதை சொல்லிடுவா, ஓப்பனிங்லேயே சொல்லிடுவா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா சார்? ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த குந்தவை மேட்ரு இருக்குல்ல, இந்த குந்தவை மேட்ரை சார் வந்து பேசாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஆனால் குந்தவைங்கிற ஒரு வார்த்தை, ஒரு தமிழ் வார்த்தை, அது நல்லா வரலாற்றில் இடம் பிடிச்சி, அது உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஆனால் இப்போ இந்த பேரும் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. அது எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
நான் என்ன சொல்கிறேன், சொல்லுங்க. 3 எழுத்து நடிகர் அவர் போட்டுக்கு போயிட்டே இருந்தார். சரி, எதுக்கு 6 எழுத்து நடிகர் அவரை இழுத்தாருன்னு தெரியல. ஓ அப்படி வரீங்க நீங்க? ஆமாம். என்னங்க நீங்க இப்படியே வந்துட்டீங்கன்னா? ஆமாம். ஆனாலும் நம்ம வைரல் ஆக்கிறதுக்கு வேற விஷயம் நிறையா இருக்குது. அதை பற்றி பேசலாம். அது வேண்டாம் நமக்கு. நம்ம இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வேணாம், பாசிட்டிவாக நம்மதை பற்றியே பேச வேண்டிய. நம்ம அதை பற்றி பேசுவோமே. நம்ம கமாண்டோவின் லவ் ஸ்டோரி பற்றி பேசுவோம். அவ்வளோதான் விடுங்க சார். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இது ஒரு நல்ல ஒரு காதல் கதை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 50% காதல் கதையாக இருக்கும். ஆனால் நாட்டுப்பற்று உள்ள கதை அப்படின்னா அது ஒரு 50%. ரெண்டுத்துக்கு 50-50 கொடுக்கலாமா சார்? ஓகே, சார் தான் வந்து கதை, திரைக்கதை, டைரக்ஷன், ஹீரோ, தயாரிப்பாளர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே இப்போ ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் தானு சார்லாம் பயங்கரமாக பேசிட்டு போயிட்டாரு. நீங்கள் ஒரு ஒன்லைன் அந்த கதையை சொல்லுங்கள் சார், நம்ம அப்புறம் எதாவது பிடிக்க முடியுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா என்ன, நான் வந்து கூடவே நடிச்சிருக்கேன், ஒரு 6 நாள் நடிச்சிருக்கேன். மற்ற கதைகளை ஒரு லைட்டாக சொல்லுங்கள் சார். இது வந்து யாருமே ஒரு சொல்லாத ஒரு காதல் கதைங்க. ஓகே, ரொம்ப வித்தியாசமான காதல் கதை. காதல் கதை. அதாவது இந்த ஒரு விஷயத்தில் ஒரு கட்டு போட்டு அவங்களுக்கு பேசிட்டு வரேன் சார். ஆமாம். நீங்கள் நினைப்பீங்க யாருமே சொல்லாத காதல் கதைனா எல்லா டைரக்டரும் இப்படி தானே சொல்கிறாங்க, ஆனால் படம் பார்த்து அதே லவ் தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் வேறு ட்விஸ்ட் இருக்குது. எப்படி உடச்சி விட்டு பாருங்க சார். கதையோட கருவே போதீங்க. ஐயோ ஓகே. ஆனால் ரொம்ப வித்தியாசமான காதல் கதைங்க. இதுவரை தமிழ் மூவிலையும் சரி, இந்திய சினிமாவிலும் சரி, இப்படி ஒரு காதல் கதை யாரும் வெளியெடுத்ததில்லை. சூப்பர் சூப்பர். இது சொல்கிறது உண்மையிலே தாங்க. அவர் வந்து எடுத்துருக்கிறதா அப்படி சொல்கிறாரு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு, நான் வந்து பார்த்ததில் ஒரு உண்மையிலேயே மனசை ஹார்ட்டை டச் பண்ணுற ஒரு டைலாக் இருக்குது. இது உண்மையிலேயே இந்த படம் பார்த்தா தெரியும். ரிலீஸ் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, நாட்டுப்பற்றை எப்படி இன்னும் மேலே கொண்டு வரலான்றதுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து அந்த அன்றைக்கி வந்து குடியரசு தினமா சார், இது ஆகஸ்ட் 15 அந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க ஸ்கூலில். இவர் வந்து இராணுவ வீரராக பண்ணிருக்கும்போது இவரை வந்து கொடியேற்ற சொல்லுவாங்க. இவர் கிட்ட போயிட்டு இவர் கொடியேற்ற மாட்டார். இராணுவத்தில் நம்ம நாட்டுக்காக உயிரை விட்ட தியாகியோட மனைவியை கொடியேற்ற சொல்லுவார். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். எல்லாருமே ராணுவ வீரர்கள் பண்ணும்போது அவங்க மறைஞ்சிட்டாங்களா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்க மனைவியை கொடியேற்ற வச்சுருப்பாங்க. அந்த மனைவி தான் யாருன்னு பார்த்தா நம்ம ஜாங்கிரி மதுமிதா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரோலில் அந்த பண்ண வச்சிங்க. அது உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக. மதுமிதா வந்து எப்போவுமே காமெடியே பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்கள வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு சென்சிட்டிவான ஒரு சீனில் நடிக்க வைக்கணும்னு நினச்சேன். ஓகே ஓகே. அதனால் அவங்கள இது பண்ணியிருக்கேன். சிறப்பு சிறப்பு. ஏங்க நீங்கள் பார்க்குறவங்களாம் நினச்சிக்காதீங்க ஏதோ நான் தான் பேட்டி எடுக்கிறேன் சாரை, நான் ஆங்கர் நினச்சிக்காதீங்க. நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், சாரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இன்னும் அதுதான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன், அவர் பயங்கரமாக என்னை ஏமாற்றிட்டான்னு சொன்னேன்ல, அது உண்மை தான். அது என்னென்னா, அன்றைக்கி நீங்கள் அதை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். என்னை 2 சாங்கில் யூஸ் பண்ணுறேன், ஃபாரின் கூட்டும் போகிறேன்னாரு. என்கிட்ட சொல்லாமையே பாட்டை எடுத்துகிட்டு வந்து எனக்கு போட்டு காமிச்ச ஒரு மிகப்பெரிய துரோகின்னு சொல்லலாம். ஆனால் அந்த துரோகின்றது நட்பின் அடிப்படையில் அன்பாக சொல்கிற துரோகி. பக்கத்தில் எவனா ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசரை பக்கத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட பேமெண்ட்டை வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். அவரை துரோகின்னு சொன்னால் அன்பால துரோகி. ஏன்னா நான் கண்டிப்பாக அடுத்த தடவை உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கு தாங்க இவ்வளோ மீட்டிங். இது சிச்சுவேஷன் காரணமாக குரூப்பாக நடிக்க வேண்டியதை அதை எடுத்துகிட்டு ஹீரோயினை மட்டும் வச்சு பண்ணிட்டேன். கண்டிப்பாக அடுத்த தடவை நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். எனக்கு கூட்டமாக இல்லை, எனக்காக ஒரு பாட்டாவது வைங்க. கண்டிப்பாக வச்சிருக்கேன். நான் அவ்வளோதாங்க. இதுதாங்க இந்த சொல்கிறேன். என்னோட அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சாங்கில். சூப்பர் 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 சார். வேறு என்ன சார் இந்த கதை மொத்தம் எவ்வளோ நேரம் வந்துருக்கு சார்? சார் இது ஆக்சுவலாக 3 மணி நேரம் எடுத்த கதை. அது வந்து சிச்சுவேஷன் காரணமாக 2 ஹவர்ஸில் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு 1 ஹவர் எடிட் பண்ணி வெளியே எடுத்திருக்கேன். ஓகே. அதில் ஏதாவது சீன்லாம் தூக்குனீங்களா? தூக்கலைங்க, உங்களுதெல்லாம் முக்கியமானதெல்லாம் வச்சு. ஓகே ஓகே. நிறைய சீன் வேஸ்ட் ஆகிடுச்சு எடுத்ததில். ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது, எதையும் எடுத்து போட முடியல. ஆனால் ஜனங்க 3 மணி நேரம் உட்காரணும் இல்லையா, மக்களை மனசில் வச்சுட்டு 1 மணி நேரம் எடிட் பண்ணி வெளியே. டோட்டலாக 2 ஹவர்ஸாக கரெக்டாக 14 மினிட்ஸ் அவ்வளோதான். அப்போ 134 மினிட்ஸ். ஓகே சூப்பர் 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 சார். வேறு ஏதாவது? நம்ம ரோபோ சங்கர் பண்ணியிருக்காரு. ஆமாம். எதிர்பாராத அவர் தவறிட்டாரு. ஸோ அவருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் தவறிட்டாரு. இந்த நேரத்தில் நம்ம இது மூலிமா கூட அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு சின்ன இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இவர் பண்ணியிருக்காரு சார், சூப்பர் குட் சுப்பிரமணி பண்ணியிருக்காரு. அவரும் வந்து ஒரு கேன்சரில் மாட்டிக்கிட்டு, அவர் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு கூட அவர் வந்து டப்பிங்கில் நான் தான் பேசுவேன்னு அடம் பிடிச்சி ஒரு டாக்ஸியை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து இறங்கிட்டார். நான் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணேன்னா, நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிக்கிறேன், இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. அவருக்கு வந்து அவரோட அந்த டெடிகேஷனுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் பப்ளு சார் ஒன்று பண்ணி, அவர் உங்கள் ஃப்ரெண்டா சார்? பப்ளு சார் நானும் வந்து அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, நான் வில்லனாக பண்ணேன். அது ஒரு துரதிருஷ்டம், அது வரல படம், அப்படி நின்றுடுச்சு. ஸோ அன்னையிலேருந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் நண்பர்கள், ரொம்ப டீப்பான நண்பர்கள். அப்படியே வாரம் ஒரு தடவை 2 தடவை ஃபோனில் பேசிட்டே இருப்போம்.
அடிக்கடி அவரோட பர்த்டேக்கு மீட் பண்ணி விஷ் பண்ணுறது, கேக் வெட்டுறது, இதெல்லாம் ஒரு நட்பு ரீதியில் பண்ணுவோம். ஒரு நல்ல நண்பர். சூப்பர் சூப்பர் சார். பொதுவாக ஒரே கேள்வி என்ன, அவங்க தான் கேட்பாங்க, எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, இருந்தாலும் நம்ம அந்த லைனில் கேட்டுடுறேன். இந்த படத்தின் மூலமாக நம்மளுடைய நேய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? எதை கமெண்டான சொல்லி புது விதமான லவ்னு சொல்லிட்டீங்க, பட் ஒரு ஆணித்தரமாக மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஆஸ் ஏ ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோவா? ஏன்னா நான் ஒரு காமெடியாக நடிச்சிட்டேன். என்னோட கமாண்டோங்கிறவர் வந்து வீட்டை விட்டுட்டு 2000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இந்திய எல்லை பார்டரில் அவங்கவுங்க அந்த நாட்டுக்காக கையில் துப்பாக்கி தூக்கிட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் எப்போவாவது ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா கால் பண்ணுவாங்க, ஒய்ஃபு கால் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாத வாலிபர்கள் வந்து தன்னை லவ் பண்ண ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எல்லையில் இருக்கிறவங்களுக்கு எல்லையை பாதுகாக்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே பட்சத்தில் அவங்க மனசு என்ன பேசுது, யார் கூட எல்லாம் தொடர்பில் இருக்குது, கண்கள் வந்து தீவிரமாக கண்காணிச்சிட்ருக்கும். அவங்களோட எல்லையை பாதுகாக்கிறது தீவிரமாக கண்காணிப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஓய்வு நேரத்தில் தன்னோட ஃபேமிலி, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, மேற்கொண்டு ஒரு காதல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காதலை செலக்ட் பண்ணி அந்த காதலை வந்து இதில் ஒரு காதல் கதையாக கொண்டு வந்திருக்கேன். அதில் அவர் வந்து லவ் பண்ணாரா, லவ் பண்ணலையா, அந்த காதல் சக்ஸஸ் ஆச்சா, இல்லை எல்லையில் நடக்கிற வாரில் எதுக்கு எல்லையிலையும் வார் நடக்குது, உள்ள தீவிரவாதங்கள் நடந்தால் அதுக்கும் இராணுவ வீரர்களுக்கு கமாண்டோஸ் தான் வந்து இறங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிற சுச்சுவேஷனில் ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ நடக்குது. அதை நீங்கள் தேட்டரில் தான் பார்க்கணும். தேட்டரில் பார்த்து உங்களோட இதை கருத்தை சொல்லணும். நீங்கள் வந்து தயவு செஞ்சு எல்லாம் தேட்டருக்கு வந்து இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரிக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். மீடியாவும் நல்ல ஆதரவு. கண்டிப்பாக. ஏன்னா உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. எங்கே இப்போ எடுக்க முடியாத இடங்கள்லாம் போய் கூட எடுத்திருக்காங்க. அந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி மிக அரும்பாடுபட்டு எடுக்கிற இந்த படம் கண்டிப்பாக தேட்டருக்கு நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். நல்ல ஒரு கதை. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி கண்டிப்பாக வெற்றி பெற அவங்க கையில் தான் இருக்குது. என்ன மீடியா கையில் தான் இருக்குது. மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், நல்லபடியாக சேர்ப்பாங்க. இப்போ என்ன சார், நிகழ்ச்சி நிறைவாக நான் சொல்கிறேன், ஒரே சின்ன கேள்வி கேட்டுறேன். இந்த 9 எழுத்து நடிகருக்கும் 7 எழுத்து நடிகைக்கும் டைவர்ஸ்னாங்களே, அப்ளை பண்ணிட்டாங்களா, வாங்கிட்டாங்களா, அது எதாவது தெரியுமா? நம்ம பாசிட்டிவாக நம்ம கமாண்டோவின் லவ் ஸ்டோரி போயிடலாமே. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு, நம்ம வேறு யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், நமக்குன்னா ஆளாக இல்லை, யார்கிட்ட கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் இந்த படம் வெற்றி பெற தயவுசெய்து நீங்கள் எல்லாம் அனைவரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள், நல்லபடியாக கருத்துக்கள் சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வார் நடக்குது ஒரு இடத்துல, இங்கே நம்ம ஊரில் ஒரு லவ் ஸ்டோரி, டுடே லவ் ஸ்டோரி நடக்குது. அந்த மாதிரி உண்மையான லவ்வா இது என்ன பண்ணுறது அவங்க? இது நடந்த ஒரு உண்மையான காதல் கதை தான். இந்த கரு மட்டும் உண்மையான காதல் கதை. நம்ம அதை பற்றி டீப்பாக பேச வேண்டாம். பட் அந்த கருவை எடுத்துக்கிட்டு நான் சவுத் இண்டியன் கல்ச்சருக்கு ஒரு 3 கதையாக பிரித்து பண்ணேன். அதில் வந்து நான் பட்ஜெட்டில் பண்ணணும், ரொம்ப எக்கனாமிக்கலாக பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஒரு காலேஜில் வச்சு பார்த்தேன், மெடிக்கல் காலேஜில் வச்சு பார்த்தேன். சரி, கமாண்டோவோட லவ் ஸ்டோரிங்கிறத கமாண்டோ மேலேயே வச்சுருவோம், அது பார்டரில் போய் பண்ணால் தான் பெரிய பட்ஜெட் தேவை. அதுக்கு பதில் ஒரு ஃபாரஸ்ட்டு ஜவாதி ஹில்ஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுனால ரொம்ப குறைந்தபட்ச வாடகையில் ஜவாதி ஹில்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அந்த குறைஞ்சபட்ச வாடகைங்கிறதுனால பட்ஜெட் படத்துக்கு அது ரொம்ப சௌரியமாக இருந்தது. ரொம்ப குறைவான வாடகை, ஃபாரஸ்ட்டில் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான வாடகை. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து 20 நாள் எடுக்க வேண்டியது நம்ம இதில் ஒரு 10 நாள் போய் எடுத்துக்கலான்ட்டு அங்கே போய் ஒரு கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கு ஏதாவது சினிமாவில் இருந்து ஆசை வந்துருக்காரு, அதை நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க, ஃபேமிலி விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு நடிகர்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நடிகனா எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன் இல்லை அதுதான் சொல்கிறேன். இது நம்ம ஜனநாயக நாடு. அது வந்து யார் வேணாலும் வரலாம், அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். இன்றைக்கி நம்ம வரலாம், நீங்கள் நாளைக்கு நீங்களே வரலாம். ஏன்னா இந்த மீடியாவில் இருக்கவங்களும் டக்குன்னு வந்து நிற்கலாம். அதனால் யார் வேணாலும் வர்றது வரவேற்கிறோம், அதை வந்து தவறாக சொல்ல முடியாது. பட் வரவேற்கிறத மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ரீச் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நிற்கிறாங்க அப்படிங்கிறது அது காலம்தான் பதில் சொல்லணும். அது கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலுக்கு தான் நிறைய முட்டு கொடுக்குறாங்க. இது எப்படி சார் பாருங்க? ஏன்னா இந்த காலத்து பசங்க 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் கூட டியூடுன்னு ஒரு படம் வந்தது, அதில் கூட பார்த்தீங்கன்னா காதல் அது இது பண்ணுறாங்க. அண்ணனுக்கு இதில் ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது அப்படி சொல்லாதீங்க. என்னென்னா கள்ளக்காதல் தான் இன்றைக்கி வந்து இருக்குது. அது
என்ன சொல்கிறது, அந்த மாங்காய் பழமொழி ஒன்று இருக்கு. சார் இது நம்ம அந்த ட்விஸ்ட்டுக்குள்ளே போகலாம். இல்லை சார் பொதுவாக இல்லை நம்ம நல்ல காதல் இது. இந்த படத்தில் வந்து நல்ல கமண்டோவின் காதல் கதையில் வந்து ஒரு நல்ல காதல் கதை. சரி. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. நேசிக்கும்பொழுது இந்த கமாண்டோவோட நம்ம வந்து கமாண்டோவுக்கு வந்து நம்ம நாட்டிலேயே வந்து எல்லையை பாதுகாக்கிறவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் மரியாதையும் ஆமாம். அவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் அவங்க லைஃப் அவங்க கையிலேயும் இல்லை. எந்த நேரத்தில் ஒரு குண்டு பஞ்சால உயிர் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவரோட காதல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம கமாண்டோவின் காதல் கதைக்கு போயிடலாமே. ஆமாம், ஓகே. கள்ளக்காதல் கிடையாது. கள்ளக்காதல் ஆதரிக்கிறவங்க இந்த டீம் கிடையாது சார். தெரியாமல் எது ஒன்றாலும் இருக்கலாம். எங்களுக்கு இல்லை, வேறங்கன்னா நாங்கள் கள்ளக்காதலை ஆதரிக்க மாட்டோம் சார். நல்ல காதல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் எகிப்து பிரமிட்ல தான் போய் தேர்ந்த மாதிரி இருக்காரு. இல்லைங்க இது இன்னும் நீங்கள் வந்து நல்ல காதலெல்லாம் நிறைய இருக்குது. அதை யாரும் பேச மாட்டாங்க. அதாவது அந்த நல்ல காதலை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. தேவையில்லாத காதல் நமக்கு எதுக்கு? அது இப்போ இவங்க எதை சார் கள்ளக்காதல்ன்றாங்க? ஒருவேளை கல்யாணம் ஆகிட்டு வரதுக்கு அப்புறம் வரது கள்ளக்காதல்ன்றாங்களா? இல்லையே, எனக்கு அனுபவம் இல்லைங்க. இல்லை மனைவியோட வந்து அது கள்ளக்காதல்லாம் நல்ல காதல் சொல்ல வரேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட காதல் வந்து அது மனைவியோட வரணும். இல்லைங்க, பின் குறிப்பு உங்கள் மனைவியோட வரணும். இல்லை பக்கத்து வீட்டு மனைவியோட வந்தால் தான் அது கள்ளக்காதல். இல்லை யாருமே சொல்லாத கதைன்றீங்களா? அதனால கேட்குறோம். இது யாருமே சொல்லாத கதைன்னு எனக்கு கேட்குறேன். இது காதலுக்கு ஒரு இலக்கணம். இது காதல்னா எந்த அளவுக்கு உச்சத்தில் போய் நிற்கும் அப்படிங்கிறது. இது நல்ல காதலா கள்ள காதலாங்கிறது மக்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக இது கள்ளக்காதல் இல்லை, கள்ளக்காதல் இல்லை, தூய நேசிப்பான காதல் இது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா அதனோட உச்சக்கட்ட டெடிக்கேஷன் என்ன, அந்த டெடிக்கேஷனை பற்றி தான் இங்கே பேசியிருக்கேன். ஏன்னா நம்ம கமாண்டோவின் லவ் ஸ்டோரி நோக்கியே போவோமே. என்ன அது அவராச்சு, அவரோட அரசியலாச்சு, நம்ம அரசியலுக்கு வருவோம். பார்த்தீங்களா? அவங்க வந்தாலும் நீங்கள் தான் இப்போ ஞாபகப்படுத்திட்டீங்க. திருப்பி அவங்க அதை கேள்வி வைப்பாங்க. அரசியல் வரைக்கும் வந்துட்டீங்க. ஓகே அதுக்காக கேட்குறேன் சார். லவ் ஸ்டோரி நம்ம முடிச்சு போன காதல் கத்தி பற்றி பேசுகிறோம். அது லவ் வந்து நடந்துட்டு இருக்கிறது லவ். அது சார் அது லவ்வா இல்லையானே கூட தெரியாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம அதை பற்றி பேசுவாங்க. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இது லவ் ஸ்டோரி. இது லவ் ஸ்டோரியிலே ஒரு பாஸ்டன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும் சார். இதில் வந்து கார்த்திக் ராஜா சார் ஒரு பாட்டு மட்டும் போட்டிருக்காரா சார்? சார் கார்த்திக் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு 6 சாங் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே கார்த்திக் ராஜா ஒரு அற்புதமான இசை கலைஞருங்க. இசை கலைஞருங்கிறதுல இசை மேஜிக் மேன். எப்படின்னு சொன்னிங்கன்னா, அவர் ரீரெக்கார்டிங்கிற உட்காரும்பொழுது ஒரு 25 வயலினிஸ்ட்டை சும்மா ஒரு 1 ஹவருக்குள்ளார அற்புதமாக வேலை வாங்குறார். அப்படியே ஒரே லைனில் அப்படியே கொண்டு போகிறார். அதுதான் அவரோட பியூட்டி. இந்த பின்னணி இசைக்கு வந்து ஒரு பயங்கரமான வலு சேர்த்துருக்கார். காதல் கதைன்னா அந்த கதைக்கு வந்து உயிர் ஓவியமாக பின்னணி இசை வந்துருக்கு. அதையும் நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். அற்புதமான 6 பாடல்கள் கொடுத்துருக்காரு. இளையராஜா பாடல்கள் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா பாடலில் அப்போ இருந்த கிராமத்துலாம் வந்து அவரோட பாடல்கள் தான் வந்து தனிமையில் வந்து ரொம்ப எனக்கு இளையராஜா சார் கூட சேர்ந்து பணிபுரியணும்னு ஒரு ஆசை. அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல. அது அவரோட கதை, அவரோட சாங்கெல்லாம் எங்கேயும் தொடரலைங்க. ஆனால் அதுக்கு பதில் அவரோட அண்ணன் பாவலர் வரதராஜனோட சன் இசையமைச்சிருக்கார். நீங்கள் வந்து இளையராஜா வீடுன்னு தொட்டாலே அந்த சாயல் எல்லா இடத்துலையும் இருக்கும். பாவலர் வரதராஜன் சாரும் அவர் கங்கை மன்னன் சார் வந்து எங்கள் குடும்ப நண்பர். அவரும் வந்து அந்த 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 ஃபேமிலியை தொட்டாலே அந்த வீட்டில் அந்த ஒரு மெலோடி தான் இருக்கும். அந்த சாயல் நீங்கள் பார்க்கலாம். இல்லைண்ணே, அந்த நண்பர் எதுக்காக உங்களை கேட்டார்னா, இளையராஜா சாரை பாட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது இப்போ ரைட்ஸ் பிரச்சனை வந்து பேஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது ஆரம்பத்திலே தவிர்த்துக்கிட்டு அந்த பாட்டு அவர் சார் பாட்டு எதையும் யூஸ் பண்ணல, ஆரம்பத்திலே தவிர்த்துக்கிட்டு. ஆமாம், அதனால் அவர் பையனை யூஸ் பண்ணி அவர் சன்னு ரீரெக்கார்டிங் பண்ணி. அதுக்கு எதுவும் அவர் ரைட்ஸ் கேட்க போகிறது? ஏன்னா அதுதானே உங்கள் கேள்வி. அதுக்கு எதுவும் அவர் ரைட்ஸ் கேட்க போகிறது? ஏன்னா ஓகே, நான் அப்படிலாம் கேட்க பார்க்குறாங்கன்னா நீங்கள் எதுவும் இடம் கொடுக்காம அழகாக திருப்தியாக பேசிட்டீங்க. ஓகே ஓகே, இந்த வருவாங்க சார், 2 நிமிஷம் வந்துடுவாங்க. குந்தவை நான் போயிட்டு அவங்களை அனுப்பிடுறேன். ஓகே ரைட், நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் முல்லை. வணக்கம், நான் புதுப்பட்டு சக்திவேல். முல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வணக்கம் சொன்னேன். நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க.
வணக்கம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு? வணக்கம் சொல்லுங்க. பின்ன வணக்கம், அதான் வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கங்க. ஓ, உங்களுக்கு வணக்கம் சொல்றீங்களா? எனக்கு இல்லை சார். ஆ. நீங்க பண்ண விஷயம் உங்களுக்கு நியாயமா? ஒரு ஏதாவது வைரலாகும் என்ன, நான் என்ன வைரல் பண்ணேன் இல்ல அப்படின்னா, சார், நான் வைரல் இல்ல. நான் ஏதாவது தெரியாம யாருன்னா லவ் பண்ணிட்டேன்னா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னா, லவ்வால பல பிரச்சனை வந்திருக்கா, இல்ல என்னை பத்தி ஏதாவது இன்னும் நான் பண்ணிட்டேன் தப்புன்றீங்க சார் 10 லட்சம் பேர் பார்த்துட்டான் சார். இப்போ நான் என்ன பதில் சொல்றது இருக்கு? நான் லவ் பண்ணதையா? நானே என்ன லவ் பண்ணதை சரியா நீங்க அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்ல. நான் வந்து என்ன உங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதை எனக்கு எப்பவுமே உண்டு, உங்களுக்கே தெரியும். ஆனா எதுக்கு நீங்க அந்த மாதிரி பேசுனீங்க சொல்லுங்க. அடங்கும். ஏங்க நீங்க வேற என்னன்னே சொல்லாம இப்ப பண்ணுங்க சார். நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன் சார். இல்ல சார், அந்த படத்துல அதை பண்ணி இது நீங்க என்னத்தை சொல்றீங்க அதை சொல்லுங்க. இல்ல ஏமாத்திட்டாருன்னு ஏங்க பேசுனீங்க? ஏமாத்திட்டாருன்னு ஏன் பேசுனீங்க சொல்லுங்க. ஓ, யார் ஏமாத்திட்டாரு? ஓ, இந்த ஆடியோ லான்ச்ல பண்ண நம்ம கமாண்டோ லவ் ஸ்டோரியில ப்ரொடியூசர் டைரக்டர் அன்பரசன் ஏமாத்திட்டாரு. ஆமா ஆமா ஆமா, ஏமாத்திட்டாரு. என்ன அதை தான் சொன்னேன். என்ன ஏமாத்தி? அதை ஃபுல்லா பார்க்கலையா நீங்க? நான் பேசுனது ஃபுல்லா பார்க்கலையா? என்ன பேசுனீங்க? நீங்க பேசுனதா நான் பார்த்தேனே. ஏமாத்திட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்க்கல, நிறுத்திட்டீங்களா? ஏங்க நானே கோவம் வந்து டென்ஷன் ஆகி போய் அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டேங்க. இப்போ அன்பரசன் வந்து நம்மளை என்ன ஏமாத்தினாருன்னு என்ன சொன்னா, இந்த படத்துல என்ன புக் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டுன்னாரு. யாரு? அவரோட ஃப்ரெண்டுன்னு என்ன புக் பண்ணாரு. சரி, ஃப்ரெண்டுன்னு புக் பண்ணா ஃப்ரெண்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 45 சீனாவது வரும்னு சொன்னார். சரி, என்ன இடத்ததே 11 சீன் தான். எனக்கு 2 சாங் வரும்னு சொன்னார். சரி, சாங்க்கு என்ன கூப்பிடவே இல்லை. இதை தான் ஏமாத்தினா. ஃபாரினுக்கு போனீங்க, நீங்களாம் போனீங்கல்ல, எங்கெங்கேயோ போனீங்களா? ஆமா. உங்களை மட்டும் நீங்க என்ன அங்க வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்டா அவருக்கு கோ ஸ்டாஃபா? நீங்க இதை தான் சொன்னீங்களா? இதை தான் ஏமாதி என்ன பாட்டு கூப்பிடலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அடுத்த படத்தை என்னங்க நீங்க திடீர்னு ஏமாத்திட்டாரு அப்படின்னா டென்ஷன் ஆகி போச்சுங்க. இன்னைக்கு அவருக்கு ரொம்ப ஃபிட்டா? நீங்க ஃபிட் இல்லைங்க, ஃப்ரெண்டு தாங்க. ஃப்ரெண்டு தான். அதான் போல வேற விஷயம். நல்ல மனுஷன் அவர். அதான் பேமெண்ட்லாம் கொடுத்த பேமெண்ட்லாம் என்னங்க, நான் இதை நம்பி டிவி வேற ஆஃப் பண்ணி ரிமோட் தூக்கி போட்டு கீழே உடைச்சிட்டேங்க. நான் டென்ஷன் ஆகி இது சரியா இது பண்ண கூட இப்படி பண்ண மாட்டான். இதை நீங்க மீடியாவில் இன்னொரு டைம் கூட ஓட்டி பார்த்துல பரவாயில்ல, விடுங்க, இந்த படத்தை பத்தி வாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க. என்ன அவ்வளோ இது ஃபீல் ஆகுறீங்க? சாரி, கண்ணாடி தப்பா. ஆமா, உங்களை யார் இப்போ கண்ணாடி போனது? கண்ணாடி கேட்குங்க சார், கண்ணாடி கேட்குங்கண்ணே. ஆனால் கண்ணாடி கேட்குங்க. அப்படிதான். இல்லை இல்லை, நீங்கள் என்ன புதுப்பட்டு சக்திவேல். புதுப்பேட்டை சக்திவேல் அண்ணா வந்து பேசுங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சிஎல்எஸ் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இந்த திரைப்படத்தில் நான் ஒரு கமாண்டோவாக நடிச்சிருக்கேன். ஒரு 20-25 நாள் ஷூட்டிங் போயிருக்கேன். ரொம்ப மன நிறைவாக இருந்தது சார். ஒரே நிமிஷம் மட்டும் சின்ன கிராஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இப்போ உங்களை பேசுங்க, உங்களை கண்ணாடி கழிட்டு சொன்னது எதுக்கு பார்த்தீங்களா? எதுக்கு கண்ணாடி கழிட்டு வந்து எப்படி ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்தாரு பாருங்க. கண்ணாடி போட்டது வரைக்கும் பேசல. அதுக்காக தான் உங்களுக்கு கண்ணாடி கலாய்க்கிறதே உங்களுக்கு வேலையை போச்சு. பேசுங்க. நீங்கள் வந்து 25 நாள் பேசுறது டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுக்கு லீட் எடுத்து அந்த ஃப்ளோ போயிடும் சார். லீட் எடுத்து கூட 25 நாள் நடிச்சிருக்கீங்க. அப்படி மேலே வாங்க. 25 நாள் நடிச்சிருக்கேன். எனக்கு டைரக்டர் வீர அன்பரசு சார் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரு. ஒரு கமாண்டோனா உங்களுக்கே தெரியும், ஒரு வீரமாக அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஆனால் இதில் நான் அன்பரசு சாரோட ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல கேரக்டர் சார், ஒரு சிம்பத்தியான ஒரு கேரக்டர், ஒரு கேப்டன். இதில் வந்து நிறைய சம்பவங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல எனக்கு. எனக்கு இதில் வந்து நான் ஒரு சிம்பதி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு நல்லா ஃபீல் பண்ணி நிறைய டைலாக் பேசியிருக்கேன். நிறைய லொக்கேஷன் போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. நிச்சயம் எனக்கு இந்த படத்து மூலிமா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்றத நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன். இதுவே நல்ல பேர் தானே உங்களுக்கு? புதுப்பட்டு பேசணுமா பேசுவோம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பேசினே நல்லா பேர் பண்ணுவேன். சும்மா இது எத்தனாவது படம் தான் உங்களுக்கு? ஏன் எதுக்கு இந்த நேரத்தில் சொன்னாதாங்க மக்களுக்கு. ஓகே சார், எனக்கு இது 10வது படம் பாருங்க. 10வது படம். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நான் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப இந்த படத்தில் எனக்கு நிச்சயம் ஒரு பேர் வரும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்த்திக் ராஜா இசை கோர்வை பண்ணியிருக்காருங்க. ஆர்ஆர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்னோடய சீன்லாம் வர்ற போதெல்லாம் நானே ரொம்ப ஒரு மாதிரி மெய் மறந்து இந்த காட்சிகளை நான் ரசிச்சிருக்கேன். அந்த மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது. லொக்கேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது லொக்கேஷனு. அதே மாதிரி அந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அப்படின்னாவே எனக்குள்ளே ஒரு பூஸ்ட் வருது சார். எப்படின்னா, ஜவாது மலையில் சொல்லுங்கள். ஜவாது மலையில் 20 நாள் ஷூட்டிங் போனோம். சரிதான். அருமையான லொக்கேஷனு, பசுமையான ஒரு லொக்கேஷனு, ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னன்னா 6-7 மணிக்கு ஈவினிங் அந்த பீமன் அருவிக்குள்ளே கீழே நாங்கள் போயிட்டு டவுன் எடுத்து போயிட்டு ஷூட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த நேரத்தில் அவ்வளோ மங்கீஸ் வரும். அதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றபோது நீங்களும் போகிறீங்க, அங்கே மங்கீஸும் நிறைய வருது.
என்னதான் ஷூட்டிங் போறப்ப அந்த monkeys மங்கிய நானும் ஒண்ணா சிச்சி, என்னண்ணே நீங்க வேற நம்மளும் போனோம் அவன் வருதுன்னு. ஆனா இது என்னண்ணே இதுல எடிட்டிங்ல 1 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து 1 hour ஃபுட்டேஜ் தூக்கிட்டு அதுல உங்களுக்கு நிறைய சீன் தூக்கிட்டாரு நிறைய. உண்மையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா என்ன இது பண்ணாதீங்க, சும்மா இருங்க. அந்த மாதிரி நிறைய இந்த மங்கீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வரும். ஓகே ஓகே 7 மணிக்கு நாங்கள் ஷூட்டிங் பேக்கப் பண்ணி வரபோது அந்த மாதிரியான ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதை தாண்டி வீர அன்பர் சார் இயக்குனர் ரொம்ப சிறந்த மனிதர், நல்ல மனிதர், நல்ல இயக்குனர், தயாரிப்பாளர். எங்களுக்கு 3 வேளையும் எங்களுக்கு அழகான அருமையான நல்ல நல்ல உணவுகள்லாம் எங்களுக்கு கொடுத்து நல்ல அக்காமடேஷன்லாம் கொடுத்து எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கினாரு. இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நீங்கள் உட்பட, பட் நீங்களும் நானும் ஒரு காம்பினேஷனில் வரல வேணான்னு சொல்லணே. அது வரலையே ஏனான்னு கேட்டேன். உங்களுக்கு வேணாம் இப்போ எழுத போனோமா இல்லை இல்ல என்னன்னா எங்க 2 பேர்ல காம்பினேஷன் இல்ல ஏனா அப்படின்னு கேட்டேன். அது வேணான்னு ஏனான்னு நானே கேட்டேன். சும்மா உங்கள் இஷ்டமாக பேசாதீங்க. எல்லா நடிகர்கள் உட்பட எல்லா நடிகரையும் ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டாரு. ஒரு நல்ல ஒரு சிறப்பான அந்த லொக்கேஷனு அது இது எல்லாமே கொடுத்து நல்ல சம்பளமும் இது இவ்வளவு மெதுவா யாருமே கேட்காதுண்ணே. வாங்கினீங்களா நல்லா பணம் வாங்கிட்டாருங்க, என்னை விட பல்கா வாங்கியிருக்காங்க. ஏன்னா 22 நாள் ஒர்க் பண்ணி அதெல்லாம் கொடுத்து நான் கம்மியாக தான் ஒர்க் பண்ணேன். சரிண்ணே ரைட்டு. இந்த படம் வெற்றி பெற நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு என்ன இதனோட ஒரு ஏதாவது அவங்க கேட்கறது தான் அதுக்குள்ள நான் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சினிமாவில் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க இது வரைக்கும் வராத கதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உட்பட அந்த பக்கம் உட்காந்துங்க உட்பட எல்லாம் கேட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாவே இந்த கதை ஒரு உண்மை சம்பவம். இது வரைக்கும் வராத கதை தான் இது. நிச்சயமாக இது வந்து ஒரு 20 வருஷமாக இயக்குனர் பொத்தி பாதுகாத்து அந்த கண்டென்ட்டை இன்றைக்கி அதை டெவலப் பண்ணி மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு கமெண்ட் லவ் ஸ்டோரி திரைப்படம் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் நல்ல லைவ் லொக்கேஷனு அந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக வந்திருக்குது. நிச்சயம் மாபெரும் வெற்றி படமாக இந்த கமெண்ட் லவ் ஸ்டோரி அமையும். இந்த மாத இறுதியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ஆனால் இந்த ப்ளீசிங் மட்டும் இந்த கண்ணாடி போட்டு முடியுங்க, தப்பாக இருந்தேன். உங்கள் கண்ணாடி அது கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைக்கு வந்து பாருங்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், ரசிகர்களுக்கும், நேயர்களுக்கும் நன்றி. ஆனால் என்னோட பேர் ஒரு டைம் சொல்லுங்க, விஜய் உங்கள் வாயால் கண்ணாடி போடுறது வித்தியாசமாக சொல்லுங்க. இவர் என்னுடைய அருமை நண்பர் முல்லை. திருப்பி உங்கள் பேர் சொல்ல மாட்டேன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நன்றி வணக்கம். அவர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிக்கிறேன். புதுப்பட்டு சக்திவேல். நன்றி வணக்கம். ஓகே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கமாண்டோவில் லவ் ஸ்டோரிங்கிற படத்தில் சார் தான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவருக்கு அம்மாவாக நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்பாட்டில் வந்து தான் கதை தெரியும். ஸ்பாட்டுக்கு நான் படத்தோட டைரக்டருக்கு ஹீரோ. இப்போ நீங்கள் ப்ரொடியூசர்னு சொல்ல வேண்டாமா? ஓகே மேம் சொல்லிக்கலாம், மேம் சொல்லிக்கலாம். லவ் ஸ்டோரி கமாண்டாவில் லவ் ஸ்டோரியில் ப்ரொடியூசர் அனுராதா மேம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாரோட ஒய்ஃப் அவங்க. சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து நான் நடிக்கும்போது அவங்க சொல்கிற விதம் வந்து ஜெயக்குமார் சாரும் அதில் இருந்தார். 2 பேரும் கதை சொல்லும்போது எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, உண்மையாலுமே கேள்விப்பட்டதில்லை. அந்த ஒவ்வொரு டயலாகும் நான் கேட்பேன் சார்கிட்ட, சார் இப்படி இல்லாமல் நடந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா நமக்கு அந்த நாட்டில் நடந்ததெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கதையை வந்து சார் அந்த டயலாகில் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்தது. கேமராமேன் சாரும் நல்ல ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்குது. என் கூட நடித்தவங்களும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து இந்த படத்தை வந்து எல்லாருமே உழைச்சிருக்கோம். லைட்மேன்கள்லேருந்து எல்லாருமே, ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கதை வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். அன்பு சாரை சொல்லணுன்னா அவர் கூட நான் முத இப்போ தான் அந்த படங்கள் பண்ணுறேன். அவருக்கு அம்மாவா பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு நடக்குது. அப்போ வந்து அந்த டைலாக் பேசும்போது ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் நல்லா இருந்தது. அந்த டைலாக்லாம் பேசும்போது ஆகா நம்ம ஒரு மிலிட்ரி பையனுக்கு அம்மாவாக நம்ம நடிக்கிறோங்கிற உண்மையாலுமே அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த வார்த்தைகளும் அந்த வெளிப்படுத்துகிற விதமும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. நல்லா இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீ எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து தியேட்டரில் தான் அதை போய் பார்க்கணும். அன்பு சார் வந்து உண்மையாலுமே சொல்லப்போனால் வெளியூருக்கெல்லாம் போய் பண்ணியிருக்காங்க ஃபைட்டெல்லாம். அதெல்லாம் வந்து நாங்கள் ஆஃபீஸ் வரும்போது எல்லாத்தோட பர்த்டேவும் கொண்டாடுவார் சார். எல்லாத்தோட பர்த்டேவும்
ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சார் வந்து எடுத்து பண்ணுவார். எங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கறது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து அனுப்புவார். உண்மையாலுமே என்ன சொல்லணும், கொடை வள்ளல்னு தான் சொல்லணும். இந்த நல்ல மனசுக்கு அவர் திரும்ப திரும்ப நான் படம் எடுக்கணும், எல்லாத்தையுமே வாழ வைக்கிறாரு. எல்லாத்தையும் வாழ வைக்கிறாரு இந்த படத்தில். அவ்வளோ பேத்தையும் வர வைக்கிறாங்க. இப்போ உங்களையெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் இந்த படத்தை வந்து நம்ம சொல்லணும், பேசணும்னு இதுவும் ஒரு பெருமையாக இருக்குது, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இவருன்னு இல்லை, மேடமும் அதே மாதிரி தான். 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் செய்யும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உணவு கொடுக்கறதும் சரி, ஆஃபீஸ்க்கு யாருக்காக இருந்தாலும் பர்த்டே கொண்டாடுறது, இதெல்லாமே பெரிய விஷயமா இருக்குது. மற்ற கம்பெனிலலாம் சரி அவ்வளோதான்ட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, சொந்த வீடாக நினச்சி நாங்கள்லாம் கிளம்பி வரோம் இங்கே. ஆமாவா இல்லையா சார்? சொந்த வீடாக நினச்சி தான் இங்கே வர்றோம், சாப்பிட்றோம், உரிமையாக இருக்கிறோம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் நடித்தவங்க 2 பேர் தவறிட்டாங்க. உண்மையாலுமே மன வருத்தப்படுறேன். எல்லாருமே அவங்களோட உழைப்பை நான் அங்கே பாண்டிச்சேரியில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வியந்து போனேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த குழுமநாளி அந்த இடத்துக்கெல்லாம் சாரெல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கே ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது பேசுகிறாங்க ஃபைட் மாஸ்டரோட. எனக்கெல்லாம் உண்மையாலும் அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. அவ்வளோ குரங்குகள்லாம் அவங்கக்கிட்ட இருந்து அந்த மலை மேலேருந்து அந்த சீனெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து அந்த உயிரை காப்பாற்றி அவ்வளோ பேர்த்தையும் கொண்டு வந்து கரை சேர்த்தி இறக்கி அவங்கள காரில் ஏற்றந்தேன்னு சார்லாம் சொல்லும்போது உண்மையாலுமே எனக்கெல்லாம் ஏன் சார் அவ்வளோ தூரத்துக்கெலாம் போய் எடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். அந்த அளவுக்கு அந்த கதைக்களம் அருமையாக இருக்குது இந்த படத்தில். உண்மையாலுமே எல்லாரோட உழைப்பும் போட்டிருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பேரரசு சார், பப்ளு சார், அரவிந்த் சார், அரவிந்த் ராஜ் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்குது. எல்லாருமே வந்து இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கணும். இன்னொரு முக்கிய விஷயம், என் பேரனா சாரோட பையன் நடிச்சிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது. இசை அமைச்சிருக்காரு நம்ம ஜாம்பவான், நம்ம பெரிய ஜாம்பவான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது. கார்த்திக் ராஜா சாரோட இசையில் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த பாடலுக்கும் அந்த நடக்கிறதுக்கு மூச்சு விடுறதுக்கு கூட அந்த அளவுக்கு இசையமைச்சிருக்காங்க. என்னோட பாட்டு இருக்குது பாருங்கள், அந்த சொல்லக்கூடாது, அது ஒரு அருமையான ஒரு இம்பார்ட்டன்ட் பாடல். அது அந்த பாட்டுக்கு இசை அமைச்சிருக்காரு பாருங்கள். நீங்களாம் உட்காந்துருவீங்க. அந்த அளவுக்கு அந்த பாடலோட இசையும் அந்த பாடல் வரிகளும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சார் தான் எங்களோட நடிப்பை பற்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறதில்ல. இவங்க பேர் வாழை ஜானகி, அம்மா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு மேலே போய் நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா, அப்படி அழுகுற சீனை ஒரு செகண்ட் அப்படி அழுவுங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பலன்னு கண்ணீர் எங்கேருந்து கொட்டுன்னே தெரியாது. பயங்கர காம்படிஷனாக இருக்கும். நடிக்கும்பொழுது இவங்களோட ஒரு நடிப்பு காம்படிஷன் இருக்கும். சரியான ஒரு நல்ல வாய்ப்பை இவங்களை நல்லா பயன்படுத்தியிருக்கேன் நான். நன்றி. உண்மைதான் சார். எல்லாருக்கும் வணக்கம். இவங்க பேர் வந்து நிஷா, ஒரு ஃபீமேல் கமெண்டோவாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அதில் ஃபீமேல் கமெண்டோவாக பண்ணியிருக்கேன். மகாபலிபுரத்தில் ஷூட் போச்சு. ஸோ அதில் ட்ரைனிங்காக நிறையா ரோப் ஏறுறது, தண்ணியில் நடக்கிறது, ஸோ அது மாதிரி நிறையா ட்ரைனிங் போயிருந்தது. அப்புறம் எனக்கு வந்து இது சேலஞ்சிங்கான மூவி. ஏன்னா இது வந்து ஜவாது மலையில் ஷூட் போயிட்டுருக்கும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் போச்சு. அதில் எனக்கு டூப் இல்லாமல் ரோப்லலாம் தொங்க விட்டு நிறையா ஃபைட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் கூட இது. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் நடந்து போனீங்களா? ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப 6:30னா ரொம்ப இருட்டாயிடும். ஸோ அந்த டைமில் பைசன்ஸ்லாம் வருதுன்னு ஒரு டைம் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ எல்லாருமே பயந்து அந்த மாதிரி அவசரமாக ஷூட் முடித்து ரொம்ப ஸ்பீடாக போனாங்க. ஸோ ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சார். என்னை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க இந்த டீமு. ஸோ இதுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து டிஓபி சார், இந்த கமெண்டோவின் லவ் ஸ்டோரியோட டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்தளவுக்கு சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியான
ஒரு டீமாக இருந்தாங்க. ஜானகி மேம் சொல்லியிருப்பாங்க இது வந்து பிறந்த வீடுன்னு. எனக்கு வந்து இது வளர்ந்துட்டு வர வீடு. ஏன்னா இந்த மூவிக்கு அப்புறம் தான் எனக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நல்லா அமைஞ்சுது. ஸோ நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறது வீர் அன்பு சாருக்கு தான். ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்தீங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸு குரங்குங்களா இருந்தது? ஆமாம், ரொம்ப அதிகமான மங்கீஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்கெலாம் வந்து சாப்பாடெலாம் போட்டு ஸோ ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தது அந்த டைமில், ஷூட் டைமில். ஸோ ரொம்ப பயமாகவும் இருந்தது. நல்ல அந்த டைம் வந்து ஷூட்டும் நல்லா போச்சு. ஸோ யாருக்குமே எந்த ஆபத்துமே இல்லாமல் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு ரொம்ப லாங்காக நடந்து போயிட்டு இருந்த டைம் அது. தண்ணி ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. ஸோ அதில் ஸ்விம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஜவாது மலையை ஃபாரஸ்ட்டில் சொல்ல போனால் அந்த அளவுக்கு. நாங்கள் வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருந்தோம். ஒரு 1.5 கிலோமீட்டரு ஒத்தையடி பாதையில் நடந்து உள்ளே போனோம். உள்ளே போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பாம்போட தோல் உரிச்சு இருந்தது. அதுக்கு பக்கத்துலலாம் இருந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பயம் இருந்தது, என்னென்னா உள்ளே ஏதாவது மலைப்பாம்பு இருக்குமா, அது மாதிரியான ஒரு டீப்பான ஒரு இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும், ஒரு 500 குரங்குக்கு மேலே சுற்றிக்கிச்சு. ஃபுல்லாக ரவுண்டு கட்டிக்கிச்சு. ஏன்னா அது பார்த்தா சாயங்காலத்தில் வந்து அது செட்டில் ஆகிற இடம் போல் இருக்குது. அந்த இடம் தூங்குறதுக்கு தண்ணிக்கெலாம் அது சுற்றி சின்ன சின்ன ரிவர் மாதிரி போகுது. அது நடுவில் அதுங்க இருக்கிற இடம் போல் இருக்குது. 5 மணிக்கே ஒரு 500 குரங்குக்கு மேலே நிறைய க்ரௌடு மாதிரி வந்து சுற்றிக்கிச்சு. சரி எல்லாரையும் பத்திரமா பாதுகாப்பாக கூப்பிட்டுரும். பட்டு 5-5:30க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டு கட்டிக்கிச்சு. இருட்டு கட்டினது மட்டும் இல்லாமல் எல்லாரோட மொபைலில் இருக்கிற பேட்டரியும் அவுட். ஒரு கும்மிருட்டுக்குள்ளே ஒரு 6 மணி 6:15க்கு பார்த்திங்கன்னா ஒரே கும்மிருட்டாக இருக்குது. எல்லாரோட மொபைல்லையும் பார்த்திங்கன்னா இது கிடையாது, அந்த பவர் கிடையாது. ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம். இவங்களெல்லாம் பத்திரமா வந்து வண்டியில் ஏற்றுற வரைக்குமே என்னோடய ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும்னு. கையில் இருந்த பிஸ்கட்டு, வாட்டர் பாட்டிலு, ஜூஸஸ்ஸு இதெல்லாம் அந்த மங்கிங்களுக்கு த்ரோ பண்ண அதுங்க கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாகிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் வேறு ஏதாவது ஃபைட்டை பற்றி சொல்லலாம்? வளர்ந்து வர நடிகைனால இப்போ நம்மளோட கேட்குறேன், இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவை எப்படி பார்க்குறீங்க? இந்த கொஸ்டின் என்ன பதில்? இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், கேஸ்டிங் கோச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருக்கு. நெப்போட்டிசம் இருக்குது சினிமா பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வரும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா நானும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் நான் வரும்போது எனக்குமே எடுத்த உடனே வந்து கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல ஃபீல்டில். ஸோ நான் என்னுடைய ஃபஸ்ட் மூவி வந்து நான் அந்த ப்ராஜெக்டில் தான் பண்ணேன். ஏஜென்ட் மூலயமா தான் வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் சாரை நான் பார்த்தனே. அப்போ பார்த்து தான் என்னை வந்து இதில் ரெஃபர் பண்ணி ஸோ இந்த மூவி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த மூவியில் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ எனக்கு போயிட்டுருக்கு நல்லபடியாக. நல்ல ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆமாம். சமீபத்தில் பிரியங்கா மோகன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, நான் பார்க்கல அதை பற்றிலாம் எதுவும். இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வளர்ந்து வரப்ப வேணுக்குமே என்னோட பிரேமை உடைக்கணுன்றதுக்காகவே பெய்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் வளர்ந்து வரப்ப நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கிற வாய்ப்பு ஏற்படும். ஸோ இது உங்களுக்கு என்ன மாதிரி இது சொல்ல முடியும்? இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி வரும்போது தான் எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதை நான் பார்க்கவும் இல்லை. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை பற்றி இப்போ எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது ஒரு மைனஸாகவும் இருக்குது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது? மைனஸ் என்னென்னா சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே ரீல்ஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஃபீல்டில் வந்து வந்துடுறாங்க. டேரெக்டாக போய்ட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டுது. அது எனக்கு ரொம்ப மைனஸாக இருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் நான் வரும்போது கூட இப்போவும் நிறைய பசங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து டக்குன்னு வந்து இவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. ப்ளஸ்ன்னு பார்த்தாலும் அது அவங்களுக்கே தான் ப்ளஸ்ஸு. ஏன்னா அவங்க பண்ணுறாங்க, அதை பார்த்தோன்னே இப்போ வீடியோ பார்த்தோன்னே வந்து டைரக்டர்ஸும் சரி ப்ரொடியூசரும் சரி ஃபாலோவர்ஸ் இவ்வளோ இருக்காங்க, ஸோ நல்ல வந்து ஒரு ஃபெமிலியராக இருக்கும், ஃபேமஸாகவும் இருக்காங்க சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. நிறையா பேர் வந்து ஐ மீன் அந்த சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்க, ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஆக்டிங் வைஸில் நல்லா ஆக்ட் பண்ணுறவங்களாவும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து ஆக்ட் பண்ண வச்சு டேரெக்டாக கூப்பிட்டு ஆக்ட் பண்ண வச்சு பார்த்து அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது.
இந்த இதில் வந்து ஃபைட் எல்லாம் பண்ணியிருக்கீங்களே, ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணார்? எனக்கு வந்து ஃபைட்டு 3 டேஸ், எனக்கு ஃபைட் தெரியாது ஆக்சுவலாக. எனக்கு 3 டேஸ் தான் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து டூப்பே இல்லை, ரோப்லேயே தொங்க விட்டுருந்து. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபைட்டுன்னா கமெண்டோ இன் லவ் ஸ்டோரி மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த மூவி தான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிரஞ்சீவி. இந்த கமெண்டோ இன் லவ் ஸ்டோரி படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட அன்பு சார், எல்லாருக்கும் ஒரு அன்பான நண்பர்கள் வேணும், ஒரு அன்பான அண்ணன் தம்பி வேணும், ஒரு அன்பான கணவன் மனைவி வேணும்னு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு அன்பான, எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம், எங்களுக்கு அன்பு சார் வேணும். ஏன்னா அன்புலேயே, அவர் பேர்லேயே அன்பு இருக்கா. அதனால் வந்து ஒரு நல்லா பார்த்துக்கிட்டார் எங்களை. ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து பேட்டி கொடுக்கறது, எங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன கடன் பட்டிருக்குன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் மேம் அனுராதா அன்பரசு மேம் எங்களுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணி எங்கிட்ட அந்த படத்தை ஒப்படைச்சிட்டு, நீங்கள் பார்த்துக்கிடுவீங்களா, என்னோடய பசங்க பார்த்துக்கிடுவீங்கன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ மேம். இந்த படத்தை எங்களுக்கு படத்தில் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கமெண்டோவின் லவ் ஸ்டோரி படத்துலேயே வின் வந்திருக்கு. நாங்கள் கண்டிப்பாக அந்த படம் வின் பண்ணும். நாங்கள் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவனான மக்கள், நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கருத்து சொல்லுவீங்க, கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் லீ சினிமாஸ், இங்கே வந்திருக்கக்கூட பத்திரிகைக்காரர்கள், லீ சினிமாஸ் வந்து இந்த படம் ஸ்டார்டிங்கில் எண்டு வரையும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார், ரொம்ப நன்றி சார். இந்த இடத்துல வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மீடியாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டைரக்டர் டீம், நான் இதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அலுவலக நிர்வாகின்னு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆக்டிங்கும் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்ட் பண்ணும்போது ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னோன்னா நாங்கள் போய் உட்காந்துக்குருவோம். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து காலைல ஓட ஆரம்பித்தவங்க நைட்டு வரையும் ஓடுவாங்க. நாளைக்கு எத்தனை பேர் வேணும், அவங்க சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சரியாக உட்காந்துருக்க மாட்டாங்க, சரியாக தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. வெயில் மழை பார்க்காம அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது தான் தெரியுது அதோட வழி என்னென்னு. கண்டிப்பாக அவங்க டைரக்டர் ஆகணும், அடுத்தடுத்து படம் பண்ணணும். அவங்க எனக்கும் அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்டோ லவ் ஸ்டோரி எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். தயவுசெய்து இந்த தேட்டர் பிரிண்டில் பார்க்காதீங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொரு பேராக சொன்னால் நான் ஒவ்வொரு பேரில் மறந்துடுவேன். அதனால் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன். எங்களை திரையில் தரையில் நின்று ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என் மனமான்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷா. நான் கமெண்டோவின் லவ் ஸ்டோரி படத்தில் வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன், லைக் கமெண்டோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க ப்ரெஸ் டீம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தென் அடுத்து பேசணுன்னா ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா அனுராதா மேம் ரொம்ப ஸ்வீட். அவங்க ரொம்ப அழகாக இதை வந்து டைரக்டர் சார்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப அழகாக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ டைரக்டர் சாரும் அதே மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் சப்போர்ட்டாக இருந்தார். நாங்கள் நிறையா ஹில் ஸ்டேஷன் போனோம், ஜவாதி ஹில்ஸ் போயிருந்தோம். ஸோ ஹில் ஸ்டேஷன் வந்து அவங்க தெரியும், போயிருந்தவங்களுக்கு தெரியும். பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேடு மாதிரி ஒன்று இருக்கும். அது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அதில் ஏறி இறங்கணும். நாங்கள் ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல தான் எடுத்தாங்க ஷூட்டை. அதையுமே ரொம்ப சேஃபாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அதை பார்த்து பண்ணாங்க சார். அதே மாதிரி ஆர்மி மூவி அப்படின்னு உள்ளே போகும்போது அதுக்கு பேசிக்கான ட்ரைனிங்ஸ் வேணுங்கிறதுக்காக ரியலாகவே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் அன்பு சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்காக. இந்த ஹோல் டீமுக்கும் நான் தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.